இருக்கீங்க? நான் இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து ஒரு சப்பாத்தியும் எக்கில் வந்து ஒரு புர்ஜியும் பண்ண போகிறேன். எக் புர்ஜி. ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். அது வந்து ரோல் பண்ணி உங்களுக்கு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி. எக்கு வேணுங்களா? வைக்கலையோ போடும்போது எடுக்கலாமே பார்த்தேன். 2 எக்கு. இப்போ கூட ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா இன்னும் 2 எக்கு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சின்ன 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பயங்கர காரம், அதனால் இதில் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம போடும்போது மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அப்படியே காமிச்சிக்கலாம். இப்போ நான் சப்பாத்திக்கு மாவு பசை போகிறேன். இப்போ இதுதான் சப்பாத்தி மாவு பசைறது. இதில் நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். மாவு பசைட்டு வந்து காட்டுறியா? சப்பாத்திக்கு மாவு பசைச்சிட்டேன். கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் மாவு வந்து லூஸாக இருக்கணும், அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். டைட்டாக பிசைஞ்சிங்க வைங்களேன், அது ஹார்டாக வந்துடும். அதனால் நான் இப்படி தான் வந்து கொஞ்சம் லூஸாக தான் பிசைவேன். அதனால் கொஞ்சம் மேலே கொஞ்சம் இப்படி எண்ணெய் தடவிட்டிங்கன்னா, எண்ணெய் தடவி இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்துடும், சாஃப்டாக, செம சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மிஷினில் வேறு போடுறோம் பார்த்தீங்களா, அதனால் நல்லா செம சாஃப்டாக இருக்கும். காலையிலையும் சப்பாத்தி தான் பண்ணேன், அதனால் மாவு கொஞ்சம் மீதி இருக்குது. அந்த மாவு கூட இதோட மாவு நான் எப்போது சப்பாத்தி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுப்பேன். சரி, கெஸ்ட் வந்துட்டாங்க. ஆமாம், கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இல்லைன்னா நமக்கே சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம்ல. அதனால் சப்பாத்தி மாவு எப்போவுமே கை கழுவிட்டு மெசஞ்சரில். இப்போது 2 முட்டையை உடச்சி ஊற்றினதுல எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு உப்பு போடணும். உப்பு கொஞ்சோண்டு பெப்பர் பொடி. முட்டை இல்லை, அதனால் எக்குக்கு தேவையான முட்டை, சாரி உப்பு, அப்புறம் பெப்பர் பொடி. நல்லா ஒரு போர்க் வச்சு கிளறிக்கலாம். எக் புர்ஜி ஹோட்டலெல்லாம் பண்ணுவாங்க. கலக்கி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இந்த பூந்தி கரண்டி இருக்குல்ல, பூந்தி கரண்டியில் இதை ஊற்றணும். அப்படியே பூந்தி மாதிரி வரும். ஒரு கரண்டி வச்சு அது லைட்டாக அப்படியே பாலிஷ் பண்ணலாம். எடுத்துட்டு காமிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 2 முட்டை தான், ஆனால் எவ்வளோ வருது பாருங்க. நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். நம்ம வந்து கடாயில் ஊற்றினா இப்படி வராது. வெறுமையாக தோசைக்கல்ல நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வராது. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். நம்ம வந்து கடாயில் ஊற்றினா இப்படி வராது. வெறுமையாக தோசைக்கல்ல நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வராது. எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, எக்கை பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நான் வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இதில் வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாவா? ஆமாம், வெங்காயம், பச்சை மிளகா. தக்காளி எப்போ போடுவேன்? தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டுமா? கொஞ்சம் உப்பு போடலாமா?
எண்ணெயில் வேறு போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் போல போடுறேன். ஒன்றேவா? வெங்காயம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டியா? அதை போட்டுட்டு தக்காளி போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுட்டு இல்லை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுருங்க. இதில் கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா 1 ஸ்பூன், சோம்பு பொடி கொஞ்சம் போல ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த கரம் மசாலாம் போடுது அதெல்லாம் தேவையில்லையம்மா? போடணும். ஃபைனலில் பண்ணுமா? ஆமாம். இது எல்லாம் இந்த தக்காளியும் வெங்காயம் இந்த மசாலா இதில் கொஞ்சம் போல தண்ணி தெளிக்கலாம். அப்போ தான் இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகும். இந்த தக்காளி ரொம்ப ஊற்றோன்னா தக்காளிக்காக ஊற்றிருக்கேன். ஸோ இது தக்காளி வெங்காயம் போட்டிருக்க மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஒரு சேர மூடி வச்சிடணும். மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சு இது நல்லா வெந்த பிறகு காமிக்கும். இப்போ பாருங்க எப்படி மயாஷ் ஆயிடுச்சு பாருங்க. ஒன்றுமே தெரியல பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆயிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை பொரிச்சு வச்சுருக்கோம்ல எக்கு, அதை போட்டு இது வந்து ட்ரையாக தான் இருக்கணும். தண்ணியே ஊற்றலை நான். கொஞ்சம் இந்த மிளகாத்தூளுக்கு வாசம் போகிறதுக்கு ஊற்றினால 1 ஸ்பூன் இருக்கும். அதுதான் அவ்வளோதான். தக்காளி சாரி எக் புர்ஜி பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் கரம் மசாலா தூள் போட்டுருவோம். ஒரு மாதத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும். சில பேர் பட்டர் கூட போடுவாங்க. இதில் நம்ம பட்டர் போட்டோம். நம்ம பட்டருக்கு பதிலாக நெய் போடணும். 1 ஸ்பூன் நெய். மூக்கு தொலைக்குதே. நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தக்காளி வந்து கம்மியாக தான் இருக்கணும், தக்காளி வெங்காயம்லாம். ஆனால் வந்து முட்டை வந்து நிறையா இருக்கும். இதுதான் இது எப்படி இருக்கு? புளிப்பு ஜாஸ்தி. ஆமாம், இது புளிப்புன்னு இல்லை, எக் புர்ஜின்னு தானே சொல்கிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு கல் வச்சுக்கிறேன். போடுறேன். கல் காஞ்சிச்சு. எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு சப்பாத்தியில் தான் எங்களுடைய நைட்டு டின்னர். ஸோ வந்து இது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இதுக்கு இந்த இது வந்து இப்படி நல்லா ரோல் பண்ணிட்டு இப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, அது என்ன தெரியுது அழகாக சாப்பிட்றோம். இப்படி ரோல் பண்ணி சாப்பிட தொட்டு சாப்பிடலாம். இதுதான் எங்கள் நைட்டு டின்னர். எங்களுக்கு செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாய். குட் நைட். குட் நைட்.